ஹலோ டியர் பிரவேஷிகா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் செகண்ட் கொஸ்டினுக்கான டிப்பனி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒன்று ராம் பார்த்தோம். இப்போ செகண்ட் வந்து பகாசூர், அது இம்பார்ட்டண்ட்டாக வருது, அதை பார்க்கலாம். உங்களுடைய சரவணா கைடில் உங்களுடைய புக்கில் உங்களுடைய செகண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 34 இருக்குது பாருங்கள். 34 இருக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பகாசூர் விஷால்காய ராட்சஸ் பகாசூர்தா. பகாசூரன் மிகப்பெரிய ஒரு உருவத்தில் பெரிய பயங்கரமான ஒரு ராட்சசனாக இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்கா வது பாண்டு புத்திர பீம்னே கியாத்தா. அவனை பாண்டு புத்திரன் பீமன் கொன்றான். அவனை வந்து அவனை அந்துன்னா அவனுடைய வதுன்னா அவனை வதம் செய்தல், அவனை அழித்தல். அவனை யார் அழிச்சு? இப்படிப்பட்ட பகாசுரனை, ரொம்ப பெரிய ராட்சசனை யார் கொன்னதுன்னா நம்ம பீமன், குந்தி பாண்டு இவங்களுடைய மகன் பீமன் வந்து கொன்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஏக் சக்கரா நகரிகா ராஜா பகுத் ஏக்கு சக்கர, அதாவது அந்த அந்த நகரோட பேரு ஏக்கு சக்கர நகரிகா ராஜா பகுத் துர்பல்தா. ரொம்ப பலவீனமாக இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு வீரமா இல்லை, ஒரு சண்டை போடுற அளவுக்கு ஒரு தைரியமாகவும் இல்லை. அவர் ரொம்ப வந்து ஒரு பலவீனமாக இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து அந்த ஏக்கு சக்கரா நகரிகா ராஜா துர்பல் பல்னா பலம், துர்பல்னா பலமற்ற இருந்தாரு. इसलिए ராட்சஸ் பகாசூர் உசே தபாக்கர் ராஜா பன் பைட்டா. அதனால ராட்சசன் பகாசூர் அவரை மிரட்டி பயமுறுத்தி அவரை அடக்கிட்டு இவன் ராஜாவாயிட்டான். அவர் வந்து அவர் தபாக்கர் அவரை ஏமாத்திட்டு அவரை துரத்தி விட்டுட்டு இவன் வந்து ராஜாவா உட்காந்துட்டான். வஹி காவ் வாலோம் கி ரக்ஷா கர்த்தாக. நான் வந்து உங்களெல்லாம் காவ் வாலோன்னா அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் ரக்ஷா கர்த்தாக, நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக உசே அவனுக்கு தோ காடி பர் 2 வண்டி, அதாவது ஏக்கு காடி பர் ஒரு வண்டி ஃபுல்லா அண்ணன்னா சாப்பாடு, தோ பைஸ் 2 மாடு, அவர் ஏக்கு ஒரு மனுஷன் இவ்வளவும் அவன் வந்து காணே கேலியே தேனா ஹோத்தாக. இவ்வளவும் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வீட்டிலேருந்து 2 மாடு, ஒரு வண்டி அன்னம், ஒரு மனுஷன், இவ்வளோ போய் அவன் அவருக்கு டெய்லி ஒரு வீட்டிலேருந்து போகணும். நஹித்தோ அப்படி மக்கள் ஒத்துக்குன்னு கொடுக்கலன்னா குஸ்ஸேமே கோவத்தில் வகு சபுலோகோ சத்தானேக்கி ஜாத்தாக. அதாவது எல்லாரையும் கொடுமைப்படுத்தி எல்லாரையும் கொண்டு அடித்து துன்பப்படுத்த கிளம்பிடுவான் அவன். அதனால அவனை சொன்னபடி கேட்டால் ஒரே ஒரு குடும்பம் தான் பாதிக்கும், டெய்லி ஒரு குடும்பம். இல்லைன்னா எல்லா குடும்பத்தையும் அடிச்சிருவான். பெரிய ராட்சசன், உருவத்தில் பெரியவன், பலத்தில் பெரியவனா இருக்கிறான்.